கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவர். அவன் பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில அநேக காரியங்கள் உதவி செய்றாரு, ஆலோசனை தராரு, பலப்படுத்துறாரு, பாதுகாக்கிறாரு, அபிஷேகத்தாரு, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உறுதியா பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த நிறைய பேரு பரிசுத்த ஆவியின் அனுபவமே இல்லாம இருக்காங்க. அப்படி இல்லாம பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்க ஜீவிக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப ஞானஸ்நானம் எடுத்து கரையின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஒரு மேல இறங்கினாரு. அது மட்டும் இல்லாம யோவான் சொல்றாரு, நானோ ஜலத்தால் ஞானஸ்நானம் தருவேன், எனக்கு பின்புறோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் ஞானஸ்நானம் சொல்லிருக்கா இல்லையா, அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முழங்காலும் இடுப்போடும் கழுத்தளவு இல்லைங்க, நீச்சல் ஆழத்துக்கு போய் நம்ம அபிஷேகத்தை நிரம்பி 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 ஜெபிக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய தேவனா இருக்கிறார். ரோமர் 8:21 அருமையாசனம் இருக்கு. அந்தபடியே ஆவியானவர் நம்ம பலவீனங்கள் நமக்கு உதவி செய்தார். எப்ப நம்ம பலவீனமா இருமோ சோர்ந்து போறோமோ அப்ப அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாங்க. அது என்ன வசனம் சொல்லுதுன்னா, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சமான பலவீனத்தை மேற்கொள்ளா பரிசுத்தாவியா நம்ம உற்சாகத்தை பரிசுத்தாவியா பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே நமக்காக வாக்கு கடங்கா பெருமச்சியோடு நமக்காக பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறாரு. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவைகளை தேவையெல்லாம் அது அறிந்திருக்கிற தேவன். வாயின் சொல் முன்கூட்டி அறிந்திருக்கிற தேவன். இன்னது என் பிள்ளைக்கு தேவை அவருக்கு தெரியும். அவர் நமக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தர வல்லவரா இருக்காரு. அதனால நம்ம சாதாரணமா ஜெபத்தை காட்டினோம் பல மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த உதவியோட அபிஷேகத்தை நிரம்பி நிரம்பி ஜெபிக்கும் போது அவர் நம்ம பலவீனங்களை குறித்து நமக்கு உதவி செய்து நமக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருள் செய்கிற தேவனாகிறாரு. அதனால பரிசுத்த துணை கொண்டு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க தேவையெல்லாம் சந்திப்பாரு. அவர் உங்களுக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்து உங்க எல்லா தேவையை சந்தித்து ஆசீர்வாதத்தை இன்று தருவாராக. ஆமென்.